ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 10th புக்கில் ஓல்டு, இது வந்து 10th தமிழ் ஓல்டு அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி, அதுக்கான வேறுபாடு பார்ப்போம். அடுக்குத்தொடர் அசைநிலைக்கும் விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள் நிலைக்கும் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கும் 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் எனப்படும். அன்றே அன்றே அசைநிலை, அன்றே அன்றே அசைநிலை. விரைவு அப்படின்னா போ போ விரைவு, போனா விரைவில் வந்துடும். எரி எரி சினம், எரி எரினா சினம். வருக வருகனா மகிழ்ச்சி, வருக வருகனா மகிழ்ச்சி. தீ தீ தீனா அச்சம். நொந்தேன் நொந்தேன் இது துன்பம், நொந்தேன் நொந்தேன்கிறது துன்பத்தில் வந்துடும். கோடி 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 கோடியே இது வந்து இசை நிறை, கோடி கோடி கோடியே இது வந்துட்டு இசை நிறை. இதுக்கு வந்துட்டு நன்னூல் வந்து ஒன்று சொல்லுது. அசைநிலை பொருள்நிலை இசைநிறை கொரு சொல் 2, 3, 4 எல்லை முறை அடுக்கும். இது வந்துட்டு அதாவது 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கு தொடர் வந்துட்டு பிரித்தால் பொருள் தரும், பிரித்தால் பொருள் தரும். ஏன்னா இப்போ வந்துட்டு 2 அன்றே அன்றேன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அன்றேன்னு எடுத்துக்கிட்டாலும் அன்றே வந்தான், அன்றே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ அப்படின்னு பிரித்தா பொருள் தரும். எரி அது மாதிரி பிரித்தால் பொருள் தர்றது அடுக்கு தொடர். அடுத்தது இரட்டை கிளவி. இரட்டித்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டித்தே வரும். இரட்டித்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்கள் இரட்டித்தே வரும். பிரித்தால் பொருள் தராது. இது வந்து பிரித்தால் பொருள் தராது. இதனை இரட்டை கிளவி என்பர். கிளவினா சொல், கிளவினா சொல். அப்போ இரட்டை சொல், இரட்டை கிளவினா இரட்டை சொல். அதாவது 2 சொல்லு மட்டும்தான் வரும். இதில் அடுக்கு தொடரில் எப்படி வரும்? 2, 3, 4 முறை கூட அடிக்க வரும். ஆனால் இந்த இரட்டை கிளவி, கிளவினா சொல். அப்போ இரட்டை சொல், இரட்டை சொல்ல 2 முறை மட்டும்தான் வந்துட்டு சொற்கள் அடுக்கி வரும். இப்போ எடுத்துக்காட்டு, பாவை படபடவென பேசினா. இதில் இரட்டை கிளவி எது? பட. இப்போ இதை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா பாவை படவென பேசினால், அது வந்து பொருள் படலை. அப்போ பாவை படபடவென பேசினால், இது படப்படங்கிறது இரட்டை கிளவி. கலா கலகலவென சிரித்தாள். இதில் ஒரு கலவை எடுத்துக்கிட்டோம்னா அது பொருளேறாது. கலா கலவென சிரித்தாள் அப்படின்னா பொருள் வராதுல. கல கல அதை இரட்டை சொல், அதை இரட்டை கிளவி 2 முறை மட்டும்தான் அடிக்கி வரும். இது வந்து பிரித்தால் பொருள், அதாவது ஒரு கலை மட்டும் அதை பிரித்தோம் அப்படின்னா அது பொருள் தராது. அதனால் இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையே, இது வந்து நன்னூல். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையே, அது வந்து நன்னூல். இப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வேறுபாடு. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி சொற்கள் தனித்தனியே நிற்கும். அதான் சொன்னாங்களே அன்றே அன்றே, தீ தீ தீ, அது மாதிரி சொற்கள் தனித்தனியே நிற்கும். இதில் வந்து சொற்கள் ஒன்றுபட்டு தான் இருக்கும். கலா படபடவென படபடவென பேசினால், கலா வந்து படபடவென ஒன்றுபட்டு தான் வரும். பிரித்தால் பொருள் தரும். தீ தீ அது ஒரு தீயை பிரித்தாலும் பொருள் தரும். இதில் வந்துட்டு பிரித்தால் பொருள் தராது. கலவை பிரித்தா பொருளே கிடையாது. இதில் வந்துட்டு 2, 3, 4 முறை அடுக்கி வரும். 2, 3, 4 முறை அடுக்கி வரும். இதில் வந்து இரட்டித்தே வரும், அதாவது 2 தடவை மட்டும்தான் வரும். விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருட்களில் வரும். இது வந்துட்டு இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.